ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதி. மிக்ஜாம் புயலால் சென்னையை புரட்டி போட்டுவிட்டது. அதை ஸ்டாலின் அரசு எவ்வாறு எதிர்கொண்டது என்பதை பற்றி திமுக பேச்சாளர் சேலம் கோவிந்தியிடம் கேட்போம் வாருங்கள். வணக்கம் சார். உங்களுக்கு நேயர்களுக்கு வணக்கம் சார். தமிழகத்தை இதுவரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு 12 முதலமைச்சர் ஆண்டு இருக்காங்க சார். ஸ்டாலினுக்கு அவங்களுக்கு இல்லாத ஒரு இது ஸ்டாலினுக்கு இருக்கு சார். அது என்ன சார், சொல்லுங்க சார். அனைத்து முதலமைச்சர்களுக்கும் இருக்கக்கூடிய ஆளுமையை விட இவருக்கு என்ன சிறப்பாக இருக்குன்னு கேட்குறீங்க? சிறப்பு ஒன்று இருக்கு. ஸ்டாலினுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க சார். எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு ஒரு சிறப்பு என்று சொன்னீர்கள். அவருக்கு உண்டான 1000 சிறப்புகளை எடுத்து சொல்ல முடியும். அதுல முக்கியமான ஒரு சிறப்பு இருக்கு சார், அது சொல்லுங்க சார். அப்போ போயிட்டு சுத்தி இருக்கிற அனைத்து சிறப்புகளும் முதன்மையான சிறப்புகள் தான், அனைத்தும் தேவையான சிறப்புகள் தான். நீங்க ஒரு சிறப்பு என்று சொல்லிவிட்டு முக்கியமான சிறப்பு முக்கியமான சிறப்பு முதலிடத்தில் இருக்கிற சிறப்பு என்பது எந்த சிறப்பாக இருந்தாலும் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்புகள் தான், முழுமையான சிறப்புகள் தான். அதிலே இந்த சிறப்பு இதுதான் சிறப்பு, அது சிறப்பு இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், அவர் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும், அவருடைய ஆட்கள் ஒவ்வொன்றும் சிறப்பு 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 சிறப்பு. அவர் சட்டமன்ற உறுப்பினராய் வந்தது சிறப்பு, அவர் மாநகர மேயராய் இருந்தது சிறப்பு, அமைச்சராய் இருந்தது சிறப்பு, இன்று முதலமைச்சராய் இருப்பது சிறப்பு. நாளை ஒன்றியத்தில் பிரதமரை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறாரே, உருவாக்க போகிறாரே, அதுவும் சிறப்பு சிறப்பு. எங்கள் முதல்வர் என்று சொன்னாலே சிறப்பு தானே தவிர உங்களை போல ஒத்த வரியில் ஒரு இடத்தை மடைக்குவதற்கு இல்லை சார். இவ்வளவு தூரம் மூச்சு போச்சு பேசுனீங்க, ஆனா ஒண்ணு மாத்திரம் மிஸ் பண்ணிட்டீங்க சார். என்ன மிஸ் பண்ணி? இருங்க சார், நான் சொல்றதை கேட்டு வாங்கிட்டு இல்ல. எல்லா முதல்வரும் சென்னையில பிறக்கல, இவர் ஒண்டிதான் சென்னையில பிறந்து வளர்ந்து படிச்சு எம்எல்ஏ ஆகி மேயர் ஆகி துணை முதலமைச்சராகி இப்ப முதல்வராக இருக்கிறார். அது தெரியுமா? இல்ல இல்ல உங்களுக்கு தெரியுமா? இருங்க சார், இந்த திமுக காரன் யாருக்கும் தெரியாது சார் இந்த விஷயம். திமுக காரன் யாருக்கும் தெரியாது. ஆமா, இல்ல இல்ல நான் கேட்டேன். இல்ல இல்ல நான் இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அது எப்படி உங்களுக்கு மட்டும் தெரியும்? ஆமா தெரிஞ்ச பட்டுன்னு சொல்லி இருப்பீங்களா? இல்ல எந்த முதல்வருக்கும் இல்லாத எங்கள் முதலமைச்சர் செய்யக்கூட ஒவ்வொரு காரியமும், அவர் ஆற்றக்கூடிய ஒவ்வொன்றும் சிறப்பு சிறப்பு சிறப்பு. இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கள் முதல்வர் டீ குடிப்பதும் ஒரு சிறப்பு தான், அவர் சாப்பிடுவதும் ஒரு சிறப்பு தான், நிவாரணம் கொடுப்பதும் சிறப்பு தான், பணியாற்றுவதும் ஒரு சிறப்பு தான், அனைத்தும் சிறப்பு தான். அதாவது நிவாரணம் கொடுக்கறது, டீ குடிக்கிறது எல்லாம் இருக்கட்டும் சார். ஒரு பக்கம் மிக்ஜாம் புயல்ல முதல்வருடைய சிறப்பு என்னன்னு நீங்க சொல்லுங்க சார். மிக்ஜாம் புயல்ல முதல்வருடைய சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. இந்த மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக, அவரை தாங்கி பிடிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களை ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்பி வைத்து, இதோ அவர்களுக்கு இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று யாரும் ஆதங்கப்பட்டு விடக்கூடாது. எந்த பகுதிக்கு அனுப்புனாங்கன்னா, எழிலகத்துல விட்டு KKSSR அவர்கள் எழிலகத்தை விட்டு வெளியே வரல. இதே மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்பப்போ அமைச்சர் சேலம் மாநாட்டை தான் பார்க்க போனாரே தவிர மக்களை யாரும் களத்துல போய் சந்திக்க போகல சார். திருவற்றூரில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தனும், அதே போல் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அங்கேயேதான் 10 நாட்களாக கிடைக்கிறார்கள். அதே போலதான் ஆவடி பகுதியில் இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வமாகட்டும், காஞ்சிபுரத்திலே எங்கள் மாண்புமிகு வீட்டுவசதி அமைச்சர் முத்துசாமியாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு பகுதியில் மோதலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க கேட்கிறீங்க இல்லையா, இதை எளியத்துல KKSSR என்று நீங்கள் ஒரு அமைச்சரை விட்டுட்டீங்க. KKSSR மட்டுமல்ல, எங்கள் தொழில்துறை அமைச்சர் அண்ணன் TRB ராஜாவும் அங்கேதான் இருக்கிறார், அங்கேதான் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் இருவருக்கும் எளியத்திலே பணி, அதனால் அங்கே இருக்கிறார்கள். மற்ற அமைச்சர்கள் அந்தந்த பகுதியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இங்க என்ன சொல்றீங்க? சேலம் மாநாட்டை பார்க்க போற அண்ணன் KA நேரு சொல்றீங்க. அண்ணன் KA ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரிகையை டிவியில பாருங்கள், அனைத்து பகுதியும் சுற்றி விடுகிறார். அவருக்கு ஒரு பகுதி என்றல்ல, சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போட்டோ காட்டுறீங்களா?
போட்டோ காட்டுறீங்களா? நீங்க போட்டோ காட்டுறீங்களா? எங்களுக்கு கிடையாது. அது அதிமுக அடிமையுடைய வேலை, காவி கூட்டத்துடைய வேலை. நாங்கள் போட்டோவை காட்டி அரசியல் செய்யக்கூடிய, போட்டோவை காட்டி அரசு நடத்தக்கூடிய கட்சி அல்ல, இயக்கம் அல்ல, எங்கள் ஆட்சி அல்ல. மக்களுக்கு தேவையானதை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதற்காக தான் 10 நாளா இந்த மழை வந்ததுக்கு பிறகு, இந்த தேர்தல் மாறினதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களுக்கு இருங்க சார், நான் சொல்றதை கேட்டதுக்கு அப்புறம் பேசுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேளுங்க, உங்களுக்கு வாய்ப்பு வரும், அப்ப கேளுங்க. நீங்க இவர் எவ்வளவு அமைதியா கேட்டாரு, உங்களுக்கே எவ்வளவு ஆத்திரம் வருது, ஏன் உங்களுக்கு ஆலோசனை வருது? நான் என்ன சொல்றேன், இந்த மழை வந்ததுக்கு பிறகு, இந்த புயல் கஜா வந்தது, இந்த நிஜாமில் வந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைச்சர்களை நீங்கள் தலைமைச் செயலகத்திற்கு வருவது முக்கியம் அல்ல, நீங்கள் தொகுதிக்கு போவது முக்கியம் அல்ல, உங்கள் துறை சார்ந்ததை பார்ப்பது முக்கியம் அல்ல. பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏரியாவை ஒதுக்கிவிட்டு இருங்க சார், அனுமார் மாதிரி பேசிட்டு இருங்க சார், இருங்க சார், சொல்றதை ஏத்துக்காம கத்திக்கிட்டு இருக்காங்க. வட சென்னைக்கு பொறுப்பாளரா சேகர் பாபு இருந்தாரு, போட்டாங்க. அவர் எங்க சார் இருந்தார் சொல்லுங்க சார். வட சென்னை மாவட்டத்துக்கு பொறுப்பாளரா சேகர் பாபு என்பதை விட அந்த மாவட்ட செயலாளர் அங்கே பல இல்ல ஸ்டாலின் அரசு இருங்க சார், வட சென்னைக்கு இல்ல அமைச்சரா ஒதுக்குனாரு சேகர் பாபு. வட சென்னை மாவட்டத்துக்கு தான் எந்தெந்த அமைச்சர் அனுப்பியிருக்காங்க, இல்ல சேகர் பாபு தான் தலைமை முக்கியம். மாவட்ட செயலாளர், மாவட்ட அமைச்சர், அங்க வரக்கூடிய எல்லா அமைச்சர்களை பார்க்க வேண்டியது, அங்கே பணியாற்ற வேண்டியது, அவர்களோடு செயலாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கள் அமைச்சர் அங்க சேகர் பாபுக்கு இருக்கு. நீங்க வட சென்னையில எந்த அமைச்சர் எப்படி சொல்றீங்க? கரூர்ல ராஜகின்னப்ப இருங்க குடும்பத்தை பிள்ளைகளை மறந்து, தன்னுடைய தொகுதியை மறந்து, தன்னுடைய அமைச்சரவையை மறந்து, தன்னுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தாயுள்ளத்தோடு அண்ணும் மகளும் உழைத்துக் கொண்டு இருப்பதை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் பேசுறீங்க. இருங்க சார், நான் கேக்குறேன். நான் சொன்னா இருங்க அதுக்குதான் நான் வரேன். இருங்க, ஆதாரத்தோட பேச வேண்டும். நான் இப்ப ஆதாரத்தோட இல்ல சேகர் பாபு எங்க தெரியுமா இருந்தாரு? முதல் தொகுதி எது? முதல்வர் தொகுதி எது? கோயம்புத்தூர் தொகுதி. அங்கதான் சுத்தி இருந்தாரு. வட சென்னை மக்களை எப்படியாவது செத்து போனா எனக்கு தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் சேகர் பாபு அவருடைய மாவட்டத்திற்கு வரக்கூடிய முதல்வரை பார்க்க வேண்டியது, அவரோடு இருக்க வேண்டிய பொறுப்பு சேகர் பாபு. குட்டி போட்ட பூனை மாதிரியே குளத்தூரே சுத்திட்டு இருந்தாரு சார் சேகர் பாபு. சொல்லாதீங்க சார், அவருடைய மாவட்டத்துல நகர் தொகுதி இல்லையா, திருவொற்றூர் தொகுதி இல்லையா? திருவொற்றூர் தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் சுதர்சனம் தெரியல. இல்ல வட சென்னை, நான் சொல்றத வட சென்னை அவருக்கு ஒதுக்கி இருக்காங்க. வடசென்னை அவர் என்ன சார் பண்ணாரு? மாவட்டத்தில் அவருக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பணியாற்றுவதை அனைத்து பகுதிக்கு போகிறார். கோயம்புத்தூர் தொகுதி மட்டும் எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு காலையில இதே துறைமுகம் பகுதியில, எக்மோர் தொகுதியில, இதே திருவிக்கிரகர் தொகுதி சுற்றி பணியாற்றுகிறார்கள். மனசாட்சியை வித்துட்டு பேசக்கூடாது. அதாவது தாய் உள்ளத்தோட அமைச்சர்கள் பங்காற்றுறாங்க, சரி சொல்றீங்க, ஒத்துக்கிறோம். அதே தாய்மார்கள் வந்து சமீபத்துல ஒரு வீடியோலாம் வெளியாச்சு, ஸ்டாலின் தான் வராரு, நீச்சல் அடிக்க விட்டாரு, பாட்டுலாம் பாடி அந்த வீடியோல தெரியுமா? எல்லாருடைய மனசாட்சிக்கு தெரியும். இதோ நான் அடித்து சொல்கிறேன், இது அதிமுக யோக்கியர்களும் காவி கூட்டமாக இருக்கிற அண்ணாமலை ஜோடித்த நபர்கள் தெரியல. ஏங்க முதலமைச்சர் அமைச்சர்கள் செய்வதை ஒரு குழந்தை கூட சொல்ல முடியாது தெரியல. அவர் அன்னைக்கு மழை பெய்ய ஆரம்பித்ததிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சு களத்துக்கு வருவது, அமைச்சர்கள் காலையில 6 மணிக்கு களத்துக்கு போவது, இரவு 12 மணி ஆனாலும் களத்திலே இருந்து மக்களை பாதுகாக்கிற இந்த உங்களுக்கு என்ன சார்? இதுக்கு என்ன தெரியுமா? 2015 இதே வேளையில அந்த அமைச்சர்களும் அந்த பணி சார்
இருங்க சார் கேட்கிறதா சொல்றேன். 2015 வெள்ளம் கிடையாது சரியா? 2015 பெய்தது மழை அல்ல. 2015 செம்பரம்பாக்கம் ஏரியை இரவோடு இரவாக எந்த அதிகாரியை கேட்காமல் யாருடைய ஒப்புதல் இல்லாமல் எவன் செத்தாலும் சரி, எவ்வளவு பேர் மாடு போனாலும் சரி, யார் தாழ் இருந்தாலும் பரவாயில்லை, செம்பரம்பாக்கம் ஏரிய ஜெயலலிதா இரவோடு இரவாக திறந்துவிட்ட காரணத்தினால் மக்கள் கொத்து கொத்தாய் மாண்டு போனார்கள். ஆனா அன்னைக்கு நடந்த சாவு இன்னைக்கு நடக்கலையே, அரசியல் செய்ய வழியிலேயே பிஜேபியோட அதிமுகவோட சேர்ந்து அரசியல் பண்றீங்களா? இவர் எவ்வளவு பொறுமையா கேட்கிறாரு. சொல்றேன், எங்க பொறுமையா கேட்கறீங்க? ஆளுங்கத்துல குதிக்கிறீங்களா? எங்க குதிக்கிறீங்களா? இல்ல இல்ல இப்ப KKSR ராமச்சந்திரன் எதனுடைய அமைச்சர்? எதனுடைய அமைச்சர்? வருவாய்த்துறை அமைச்சர். அது கூட இன்னொரு துறை இருக்கு, அவரு என்ன, அவர் எங்க இருந்தாரு? வரக்கூடிய அழைப்புகளை அந்த பகுதிக்கு தேவையானதை முழுமையாக செய்வதற்காக எல்லா பகுதிக்கு அமைச்சர்களை பரவலாக அனுப்பிவிட்டு இருங்க சார். இன்னொன்னு கேட்குமா? கேட்கறதுக்கு நான் சொல்றேன், இந்த இடத்த வச்சு நான் சொல்றேன். கேட்கிறவங்க இப்ப நீங்க என்கிட்ட இங்க கேள்வி கேட்க, கீழே ஒரு ஷூட்டிங் நடக்குதா? வெளியே யாராவது ஷூட்டிங் போயிருப்பாங்க சரிங்களா? ஆனால் இங்க உட்கார்ந்துகிட்டு ஓனரோ அல்லது மேனேஜரோ எங்கெங்க யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு எதாவது தேவையா? நீங்க யாரை தொடர்பு கொள்ளுவீங்க? இல்ல இல்ல அதிகாரிகளா இருக்காங்க சார். சார் அதுக்கான அதிகாரிகளா இருக்காங்க சார், அதுக்கான ஆளுங்க இருங்க சார். இல்ல இல்ல அவர் என்ன சொன்னாரு, 2 கோடி பேருக்கு வாட்ஸ்அப் அனுப்புனார். என்னன்னு அனுப்புனார் நீங்களே சொல்லுங்க சார். சொல்லுங்க. இல்ல இல்ல சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. இல்ல இல்ல எல்லாரும் பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னார். வேற எதுவும் எல்லாம் செத்து போயிருங்க நான் சொல்ல முடியும். சொல்ல முடியுமா? மக்களை பாதுகாக்கக்கூடியவங்க, மக்களை தாழ்மைப்படுத்தக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருங்கள். உங்களுக்கு எந்தவித சேதமாகாமல் உங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இப்போது இருக்கு வரை பாதுகாப்போடு இருங்கள். உங்களுக்கு தேவையானதை முழுமையாக எங்கள் அரசாங்கம் செய்யும். அமைச்சர்கள் உங்கள் பகுதிக்கு வருவார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்க பகுதிக்கு வருவார்கள், மாநகராட்சி உறுப்பினர் உங்க பகுதிக்கு சரியாக ஆட்சி மிகப்பெரிய பாதிப்பில் இருந்து மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இன்று தமிழ்நாடு இருக்கு, சென்னை இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு, இதே திருவள்ளூர் மாவட்டம் இருக்கு. இதுக்கு முழு காரணம் ஒத்த மனிதர்களாக இருந்து மொத்த அமைச்சர்களை மொத்த அதிகாரிகளை வைத்து ஒரே வரலாற்று இல்ல ஒரே வரலாற்று எல்லாருமே இல்ல இல்ல எல்லாமே வந்து போட்டோ காட்டிட்டு போயிட்டாங்க. எல்லா அமைச்சரும் ஆமா இருங்க சார் 2015 நீங்க எதிர்கட்சியா இருந்தீங்க. அப்ப வந்து உங்கள் உடன்பிறப்புகள் எம்எல்ஏக்கள் எப்படி உங்க கட்சியுடைய தலை இருங்க சார் அப்ப 2015 நீங்க திறந்து விட்டு சொன்னீங்களே அந்த வெள்ளத்துல, நீங்க திறந்து விட்டது ஆமா நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னீங்க அப்ப வந்து தண்ணியில இறங்கி இருங்க சார். இல்ல தண்ணியில இறங்கி இருங்க சார். நீங்க கேளுங்க சார். இதே அமைச்சர்கள் தான் வந்து திமுக இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடி அமைச்சர்கள் வந்து ஒரு இடத்துக்கும் போய் வேட்டியை தூக்கி மடிச்சுக்கிட்டு நாங்க இருக்கோம், நாங்க எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கிறப்ப கேக்குறாங்கல்ல சார். அதாவது
திமுக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லா அமைச்சர்களும் எம்எல்ஏகளும் சரி, அவங்க அப்ப இருந்தவங்களும் சரி, எல்லாருமே வந்து களத்துக்கு போயிட்டு வேட்டி மடிச்சுக்கிட்டு நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட சொன்னாங்கதான். இப்போ அந்த எந்த அமைச்சர்களும் வெளியே போய் சொல்றது கிடையாது. அதுக்கு ஆதாரம் வெளியே போய் சொல்றது கிடையாது. சுப்பிரமணியம் அவர்கள் வந்து நான் வந்து குடிசை மாற்று வாரியம் கட்டித்தரேன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட, அதாவது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி போய் சொன்னாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு வாங்குறதுக்கு இப்போ வரைக்கும் அந்த மக்கள் வந்து குடிசையில தான் இருக்காங்க, குப்பையில தான் இருக்காங்க. அந்த குப்பைகள் இப்போ வரைக்கும் அகற்றப்படல. இதே காமாட்சி நகர் பகுதியில குப்பைகள் அகற்றப்படல. இதே ஒரு பந்தியில சாப்பாடு போடுறாங்க, சரிங்களா? சாம்பார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காரக்குழம்பா என்ன, அதுக்கப்புறம் ரசம், மோர், சரிங்களா? படிப்படியாக ஒண்ணுனா எல்லாத்தையும் ஒன்னா போடு, கூட்ட போடு, பொரியல போடு, எல்லாம் சாப்பிட்டா அவன பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இல்ல அது கதம்ப சாதம் சார். அது சார் அது கதம்ப சாதம் சார். இங்க கதம்ப சாதம் சார். இருங்க நான் இல்ல உங்களை மாதிரி எப்படியும் சாப்பிடலாம்ன்றதுக்கு. ஆனா அது போலதான் ஆட்சி வந்து இந்த 3 வருட காலத்தில் படிப்படியாக ஒவ்வொன்றாக ஒவ்வொரு இடத்தில் திட்டங்களையும் சாதனைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறது. இந்த 2 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் சொல்வதே போல ஏன் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அப்போது உங்களுக்கு நான் பதில் சொல்வதற்கு நேற்று வந்து முதல்வர் வந்து சூரிய பணியாளர் வந்து பாராட்டு சான்றிதழ் 4000 ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க சார். 90% வந்து சென்னை இல்ல மொத்தமே முடிஞ்சு போச்சு சார். அந்த ஆதாரம் காட்டுங்க சார், ஆதாரம் காட்டுங்க. அதாவது மாநகராட்சி பகுதியில, சென்னை மாநகராட்சியில முழுமையாக குப்பை கழிவு எல்லாமே கட்டிட்டு அதுக்காக தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்து அந்த துப்புரவு பணியாளர்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறார். அதே நாங்க வந்து நேற்று வந்து காமாட்சி பாருங்க. இருங்க இது முடிச்சுட்டு சார், முடிச்சுட்டு இருங்க இல்ல நீங்க இருங்க. இல்ல இப்படி எழுந்துட்டா நாங்க பயந்துருவோம் நினைச்சிடுமா? இல்ல உங்க போட்டோ ஷூட் உங்களை மாதிரி போட்டோ ஷூட் சார் வந்து ஆதாரங்கள் தவறா சொன்னாலோ எவ்வளவு பொறுமையா எவ்வளவு அமைதியா கேட்க. நான் பொறுமையா தான் கேட்கிறேன் சார். அது வந்து பழைய வீடியோ, பழைய போட்டோ, சரிங்களா? இன்னைக்கு எங்கேயும் குப்பைகள் இல்லாத நிலையில் ஒரு சில இடத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்ல, சரிங்களா? ஒரு 10 இடத்திற்குள்ளதான் இன்னும் தண்ணி இருக்கு. ஆனா குப்பைகள் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது, சரிங்களா? இல்ல சார், நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க ஒத்துக்கிறீங்கிறதுக்காக நான் வந்து உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இப்போ முதல்வர் வந்து உண்மையாவே வந்து மக்களுக்கு நடந்திருக்காரா? உண்மையா மக்களுக்கு மிக்ஜாம் புயலுக்கு உண்மையா நடந்திருக்காரா? உண்மையா தன்னுடைய மனசாட்சி பிரகாரம் தன்னுடைய மக்களை, தன்னுடைய பெற்ற பிள்ளைகளாய் தான் பெற்றெடுத்த தாய் தந்தையர்களாக, உடன் பிறந்த சகோதரர்களாக, என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற உணர்வோடு ஒட்டுமொத்த மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் செய்கிற காரணத்தினால்தான் ஓடி உழைக்கிறார், ஓடி பார்க்கிறார். இவ்வளவு பெரும் வெள்ளம் வந்தது. அங்கிருந்த மக்களை, பள்ளிக்காரனும் சரி வடச்சேனலும் சரி, அவங்கள வெளியேற்றத்துக்கு ஒரு போட்டாவது கொடுத்தீங்களா? ஒரு போட்டாவது படகாவது கொடுத்தீங்களா? அப்படி படகு கொடுக்கவில்லை என்றால், மீட்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் இன்று ஆளுமையோடு இருப்பதற்கு வாய்ப்பு
பாதுகாத்த காரணத்தினால அவர்களை மீட்ட இருங்க சார் இருங்க சார் அவங்களே செலவு பண்ணி இல்ல ஒரு ஆளுக்கு 2000 ரூபாய் கொடுத்து போட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இதே ஆமா சார் இல்ல சார் உங்க ஸ்டாலின் அரசு என்ன சார் செஞ்சது? இப்ப நீ சொல்றது நான் சொல்றேன். உங்க ஸ்டாலின் அரசு என்ன சார் செஞ்சது? நான் சொல்றது இப்ப கேளுங்க. அவங்களே 2000 ரூபாய் கொடுத்து வந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல. ஆமா. ஆனா வீடு மூழ்கிடுச்சுன்றீங்க, உள்ள தண்ணி போயிடுச்சுன்றீங்க. ஆனா 2000 நோட்டு போட்டுக்கு கொடுக்கிறதுக்கு எப்படி அவர்கள் இடத்துல வந்தது? எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்களுடைய ஒரு பொய்ய மறைக்க 1000 பொய்ய சொல்லக்கூடாது. அவர்களை மீட்டது எங்கள் அரசு, அண்ணன் தளபதியா, முதலமைச்சர் தளபதியா, அமைச்சர்கள், அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அங்க இருக்கக்கூடிய என்ன பண்ணாரு? இருங்க சார் உங்க சின்னவர் இருங்க சார் உங்க சின்னவரு இருங்க சார் இருக்கிறத பேசுங்க. இருங்க இல்ல உங்க சின்னவரு வெள்ளத்துல பார்வையிட போறப்ப ஒரு அம்மா கேள்வி கேட்க வந்தாங்க. அந்த அம்மாவை உங்க அமைச்சர் எங்க அமைச்சர் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்கள பிடிச்சி கேள்வி கேட்காதமா பிடிச்சி தானே. அது எப்படி சார் இது? அது எந்த அமைச்சர்? அது நேரு கிடையாது. மா சுப்பிரமணி தள்ளி விடல. சரி அமைச்சர் மா சுப்பிரமணி தானே? நீங்க சொல்ல மா சுப்பிரமணி தானே? இன்னும் ஒரு அமைச்சர் சொல்றீங்க. ஆனால் தள்ளிவிட்டாரா அபாண்டமா போய் சொல்லக்கூடாது. அழிகிறோம் சரியா? ஆனால் தள்ளிவிடவில்லை. அவர்களுக்கு என்ன தேவை என்பதை ஒரே ஒரு இடத்தில் ஒரு பெண் வாக்குவாதம் செய்தது. அந்த பெண்ணை அனுப்பிவிட்டது அந்த மாவட்ட பிஜேபி தலைவர். அந்த அயோக்கிய அனுப்பிவிடலாம். எல்லாம் நேரில் பார்த்திருக்காங்க. மா சுப்பிரமணியம் சொன்னீங்கல்ல, ஆமா. அவர் தனியா எங்கேயாவது போயிட்டு பார்த்தாரா? இல்ல சின்னவர் கூடிய நீங்க சொல்றீங்க சின்னவர் கூடிய இல்ல சார் இருங்க சார் சைதாப்பேட்டை இருங்க சார் இருங்க சார் நான் சொல்றது நான் கேட்டுட்டு வாங்க சொல்றேன். இல்ல இருங்க சார் சொல்லிட்டீங்களா? சுப்பிரமணி எந்த பகுதியில போய் செய்யல உனக்கு யார் சொன்னது? எவன் சொன்னது? சொல்லுங்க பாப்பா. இல்ல நான் சொல்றேன். இதுக்கு மாத்திரம் ஆன்சர் இதுக்கு மாதிரி சொல்லுங்க. நீங்க சொல்ற சின்னவரான உதயநிதி கூடிய அட்டை போல ஒட்டிக்கிட்டு அவர் கூடயே போயிட்டு இருந்தாரு. இப்படிதான் ஒரு நாள் சேப்பாக்கம் தொகுதிக்கு மா சுப்பிரமணி நிவாரணம் கொடுக்க வந்ததனால் அங்கே மருத்துவ நடந்ததால் அந்த மருத்துவத்துறைக்கு அமைச்சராக இருக்கிற காரணத்தினால் அவர் பின்னாடி வந்தாரே தவிர நீங்க சொல்ல இன்னொரு ஆதாரம் இல்ல அதே மா சுப்பிரமணியம் இருங்க சார் அதே இல்ல சுப்பிரமணி அவருக்கு ஒதுக்கின அந்த 4 தொகுதியில அந்த 4 தொகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு பணியாற்றுவதற்கு ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் அபாண்டமா இருங்க அவருடைய துறையை சொல்லிட்டு இருக்காரு. வெளியே சொல்லாதீங்க. இல்ல இன்னொரு ஆதாரம் பிஜேபி கிட்ட உங்களுக்கு கமிஷன் வருவதற்காக ஏடிஎம்கேவோட கமிஷன் வருவதற்காக எதுவுமே பேசக்கூடாது. இன்னொரு அதே இருங்க இப்ப பொறுமையாயிட்டீங்களா? இருங்க நான் இருங்க நான் எங்கிட்ட வாங்க. இல்ல அதே மா சுப்பிரமணியுடைய துறை சுகாதாரத்துறை வெள்ளத்துல ஒரு கர்ப்பிணி பெண் ஆம்புலன்ஸ் இல்லாம அவதிப்பட்டு கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அந்த குழந்தை செத்து போச்சு. அது எப்படி கொடுக்கணும்ட்டு ஒரு வரமுறை இருக்கு. நீங்க
எப்படி கொடுத்தீங்க? பெட்டி நீ திறந்து பாத்தியா? ஆ. பெட்டி திறந்து பாத்தியா? உங்க விளம்பரத்துக்காக, பிஜேபிக்கார விளம்பரத்துக்காக பெட்டியில துணிகொடை இல்லாம கொடுத்தாங்க. துணிகொடை இல்லாம கொடுத்தாங்க. சும்மா இல்ல நீங்க சொல்றீங்களா? இல்ல நீங்க அந்த ஆதாரத்தை, அந்த பெட்டியை திறந்து காட்டுனதை காட்டுங்க. அந்த பெட்டியை திறந்து காட்டுனதை என்கிட்ட காட்டுங்க. இது ஒரு மருத்துவமனையில் எப்படி முறையாக ஒரு உடலை ஒப்படைப்பார்களோ அதே முறையோட ஒப்படைத்தார்களே தவிர, சரியா? இல்ல முழு பூசணிங்க தப்பா தான் காட்டினாங்கன்னு சொல்றீங்களா? அப்படியே எல்லா ஊடகம் தப்பா காட்டினாங்க. பெட்டியை காட்டினாங்க, ஆனால் துணி சுத்தாம கொடுத்துட்டாங்கட்டு யார் போய் சொல்லணும்? அங்க இருக்க ஊடகவியலாளர் போய் நேர்ல பார்த்துதான் தகவலை சொன்னாங்களே. எங்க பிரிச்சு காட்டினாங்க? அங்க இருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்ப திடீர்னு வந்து பாஜக குற்றம் சாட்டுறீங்க, அதிமுக குற்றம். ஓகே, ஆமா, உண்மைதான். இதே சமயத்துலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்து தொல் திருமாவளவன் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டிருக்காரு சார். உங்க கூட்டணியில இருக்கவர் தான், திமுக கூட்டணியில திருமாவளவன் இருங்க சார், இருங்க சார், இருங்க சார், சார் காட்டுங்க சார், சார் இல்ல காட்டுங்க சார், எடுங்க சார், எடுங்க சார், அது இருங்க 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 நாங்க காட்டுறோம் சார். அந்த வெள்ளை அறிக்கை காட்டுங்க சார். எடுக்க சொல்லுங்க. எடுக்க சொல்லுங்க. அனைத்து ஊடகத்திலேயே இது வந்திருக்கு சார். வெள்ளை அறிக்கை கேட்டது அவருடைய சமூக வலைதள பக்கத்திலேயே திருமாவளவன் அவர்கள் வந்து பதிவிட்டிருக்காரு சார். காட்டுங்க சார். பாத்துட்டீங்களா? இல்ல இல்ல பாத்துட்டீங்களா? இல்ல 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 இருங்க சார், இருங்க சார், இருங்க சார், இருங்க சார், இருங்க. இல்ல இல்ல நான் பேசிட்டு இருங்க சார், இருங்க சார், இருங்க. திருமாவளவன் அவர்கள் ஃபர்ஸ்ட் வெள்ளை அறிக்கை தேவையில்லை என்று அனைத்து பத்திரிகையில வந்தது, நானும் படித்திருக்கிறேன். இருங்க, இப்ப இத நீங்க காட்டினத நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க ஒரு நேரம் சொல்லிட்டு இல்ல 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 ஆஹா இல்ல நீங்க அதுக்கு முன்ன கேட்கல, தெரியாது. இல்ல அவர் இல்ல 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 சமாளிக்காதீங்க சார், சமாளிக்காதீங்க சார், சார் சமாளிக்காதீங்க. நீங்க கத்திட்டா நாங்கெல்லாம் இதாயிடுமா? உங்ககிட்ட சரக்கே இல்ல சார். நீங்க அவ்வளவு அதே மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க சார். ஒரு நல்ல ஆட்சி நடத்திருந்தா இவ்வளவு பொறுமையா பேசியிருப்பீங்க சார். நீங்க இப்படி இல்ல இல்ல சரக்கும் கிடையாது, மூளையும் கிடையாது, கிடையாது, இருங்க கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. இருங்க நான் இப்ப இல்ல இல்ல இதே மிக்ஸாம் புயல் வந்து வாரி சுருட்டிடுச்சு. அதே மாதிரி இருந்தது. நீங்க இருங்க முதலமைச்சர் தளபதி 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 இருங்க சார், இல்ல இல்ல இருங்க இல்ல இல்ல அந்த மிக்ஸாம் புயல் வந்து சென்னையே வாரி சுருட்டிச்சு. இருங்க இருங்க சார், சுருட்ட விடல இல்ல இல்ல ஒரு இல்ல இல்ல சுருட்டி விடாமல் மக்களை பாதுகாத்த ஒரு அரசு திமுக அரசு, திராவிட மாடல் ஆட்சி நடத்த எங்கள் அண்ணன் தளபதி, ஒட்டுமொத்த அமைச்சர்கள், ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒட்டுமொத்த அதிகாரிகள், ஒட்டுமொத்த கவுன்சிலர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மக்களை பாதுகாக்கக்கூடிய பணியில் முழுமையாக ஈடுபடுகிறார்கள். அதுவும் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய நான் கேட்கறது இன்னும் முழுமை அடையல. இருங்க, சென்னையில நீங்க 4000 கோடி ரூபாய் போட்டு வடிகால சொன்னது இதுல நீங்க எப்படி வாரி சுருட்டி வெளிச்சம் போட்டு காட்டுச்சு சார். 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து 2600 கோடி ரூபாய் அங்கே வடிகால் வாரியம் அமைத்த காரணத்தினால்தான் இன்று பாதிப்பு இல்லாமல் பாதுகாக்கப்பட்டதே தவிர அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா? யார் நாங்க சொல்லாம வேற யாரு சொல்லுவா? நாங்க சொல்லாம வேற யாரு சொல்லுங்க? நாங்க தான் சொல்லுவோம். எவ்வளவு பேரு குடும்பம் குடும்பம் போயிடுச்சு சார். குடும்பமா எத்தனை பேர் போயிருக்கு சொல்லி பாப்பா. இல்ல இல்ல பள்ளிக்கரணை என்னாச்சு, மேடவாக்க என்ன உயிர் சேதம் இல்ல இல்ல 2005 இல்ல இல்ல 2015 ஆன உயிர் சேதம் வட சென்னை இல்ல 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 2005 இத இல்ல 2015 கேகே நகர்ல இருங்க. 2005 கேகே நகர்ல 200க்கு மேற்பட்டவங்க செத்து போனாங்க. 2015 200க்கு மேற்பட்ட செத்து போனாங்க. இப்ப இந்த மழையில திமுக ஆட்சியில சாவு நடக்கலையே, நம்ம அரசியல் பண்ண முடியலையே. அதுல இல்ல 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 அந்த செத்து போனவங்களை இதுல வச்சு இல்ல இல்ல அதுல வாரி சுருட்டலாம் நினைச்சீங்களா?
செத்து போனவங்களுக்கு யாரா கம்பிங்க?